நியூ இயர் பிறக்கிறதுக்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. எல்லோரும் நிறைய பிளான்ஸ்லாம் வச்சுருப்பீங்க. எந்த பிளானாக இருந்தாலும் அதை ஃபஸ்ட்டு ஒரு ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி சிம்பிளாக 4 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மெஷரிங் கப்பில் 1/2 கப் கடலை மாவும் 1 கப்பில் கொஞ்சம் குறைவாக சர்க்கரையும் எடுத்திருக்கேன். 1/4 கப்பில் நெய்யும் எண்ணெயும் கலந்து எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் நெய் மட்டும் சேர்த்தும் செய்யலாம். கடாயில் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து சூடானதும் முந்திரி பருப்பையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். வீடியோவை பார்த்துட்ருக்கிறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வறுத்த முந்திரி பருப்பை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே நெய்யிலேயே நம்ம எடுத்து வச்ச கடலை மாவை சேர்த்துடலாம். கடலை மாவை சேர்க்குறதுக்கு முன்னாடியே அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கட்டிப்படாமல் இருக்கும். நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுகிட்டே இருங்க. நல்லா அழுத்தி விட்டு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த கடலை மாவோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும். நல்ல ஒரு வாசனையும் வரும். அது வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க. அந்த டைமில் நம்ம ஊற்றின எண்ணெய் நெய்யோட அந்த மாவு நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அது வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க. 1/2 கப் கடலை மாவுக்கு 1 கப் தண்ணி தேவைப்படும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடலை மாவு எண்ணெய் நெய்யோடு நல்லா மிக்ஸ் ஆகி வாசனை வந்த பிறகு சுடு தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்ச சர்க்கரையும் சேர்த்துடலாம். சர்க்கரையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்று திரண்டு ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வர வரையும் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இப்போவே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். இதே நேச்சுரல் கலர்லேயே நீங்கள் சர்வ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அல்வானா ரெட் கலரில் இருக்கும்போது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்குன்றதுனால நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது பியூர்லி ஆப்ஷனல். நீங்கள் தேவையில்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணிடலாம். கடாயில் ஒட்டாமல் ஒரு பர்ஃபெக்ட் அல்வா கன்சிஸ்டன்சி வர வரையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும், கடாயில் ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பர்ஃபெக்டான அல்வா கன்சிஸ்டன்சிக்கு நம்ம ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. வறுத்த முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சிம்பிளாக 4 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எவ்வளோ குயிக்காக அல்வா ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த நியூ இயருக்கு நீங்கள் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த அல்வா மாதிரியே கலர்ஃபுல்லாக ஹாப்பியாக எல்லாரோட லைஃப்பும் இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ.